ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பன் முருகன் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ இந்த அப்பாவிடத்தில் வேண்டிக் கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. இன்று இந்த அப்பாவை நீ கண்டுவிட்டாய் அல்லவா? உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்படி நான் ஒரு விஷயத்தை செய்துவிடப் போகின்றேன். அது என்னவென்று நீ கேட்பாயானால், முதலில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம்தானே? நீ புத்துணர்ச்சியோடு புது தெம்போடு எல்லா விஷயங்களையும் நீ செய்யத்தான் போகிறாய். நீ என்னிடத்தில் வந்து கேட்டதும் விரும்பியதும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கத்தான் போகின்றேன். அப்பா முருகா, எனக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுங்கள், என்னை பார்க்க மாட்டாயா, என்னை இந்த வாழ்க்கையில் மீட்டு தர மாட்டாயா என்றெல்லாம் இடத்தில் வந்து வேண்டுதலை வைத்தாய் அல்லவா? எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு நல்ல பதிலையும் நல்ல விஷயத்தையும் செய்து கொடுப்பதற்காகவும் உன் அப்பன் முருகன் வந்து விட்டேன். இதுவரை நீ முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ தடைகள் எல்லாம் வந்து கொண்டு தான் இருந்தது. அத்தனையும் கடந்து ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் எல்லாம் தாண்டித்தான் இப்பொழுது இப்படிப்பட்ட நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நீ என்னை உன்னுடைய துணைக்குத்தான் அழைக்கின்றாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் நீ வெற்றி என்பது ஏற்கனவே எட்டிவிட்டாய். வெற்றியானது உன்னுடைய கைக்கு பக்கத்தில் தூரத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது அடைவதற்கான காலம் இன்னும் உனக்கு கனியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்துவிட்டாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அதனால் நீ என்னை மட்டும் நம்பி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உனக்குள்ளே ஏற்படுத்தாதே. என் அன்பு குழந்தையே, விடாமுயற்சி அந்த இலக்கினை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும்பொழுது அதை நீ அடையாமல் சென்று விட மாட்டாய். இந்த அப்பன் முருகன் சொல்வதுதான் மிகப்பெரிய உண்மை. அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை, நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டும் இருக்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் நீ செய்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கான வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். அதில் நன்றாக செயல்பட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகள் இல்லாமல் இந்த அப்பன் எங்குமே எதையுமே செய்துவிட முடியாதல்லவா? அதனால் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஒரு நாளும் உன் மனதிற்கு வைத்து கொள்ளாதே. யாரும் உனக்கு உதவி இல்லை என்று வருந்தியும் நிற்காதே. யாருடைய உதவியும் பெறாமல் என் குழந்தை நீ எந்த அளவிற்கு வந்திருக்கிறாய் என்றால், உன்னுடைய வளர்ச்சியெல்லாம் நீயாகவே பெருமைப்படக்கூடிய விஷயம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இதுவெல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சி. நீ மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கத்தான் போகிறாய். இந்த அப்பாவின் குழந்தைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கும் ஒரு கனவு இருக்கின்றதல்லவா? அதை நீ அப்படியே காப்பாற்றி வருகிறாய். எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், யாரையும் எதிர்பார்க்காமல் நிற்க வேண்டும், உனக்கென்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் நீ சிந்திக்கிறாய் அல்லவா? இப்படித்தான் எல்லோரும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தே இருக்கிறது அல்லவா? எவர் ஒருவரிடத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வீழ்ச்சிகள் அதிகமாக வந்தாலும் அவருடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். அவருடைய வளர்ச்சியை தற்காலிகமாக வேண்டுமானால் தடை செய்து விடலாம். ஆனால் அவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது எல்லோரும் அண்ணாந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். எல்லாவற்றிற்கும் ஏற்றுக்கொள்கின்ற சக்தி என் குழந்தைக்கு தானாக வந்துவிட்டது என்று உன் அப்பா கண்கூடாகவே பார்த்து விட்டேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது என்பதை நான் நன்றாக அறிவேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது, இதையெல்லாம் நான் அறிவேன். உனக்கு எத்தனை தடைகள் இருந்தது என்பதையும் எல்லாம் இந்த முருகன் அறியும். இருந்தாலும் உனக்கான உதவிகளை செய்ய எதிர்பாராத இடத்திலிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய உதவி கிடைக்கத்தான் போகிறது. இது நீ இன்னும் தான் போகிறாய். ஏன், உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற எதிரிகள், துரோகிகள் யார் யார் என்பதையெல்லாம் நீயாகவே சில பிரச்சனைகளிலிருந்து தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதற்கான தருணங்கள் எல்லாம் உன்னை மீண்டும் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் வந்ததே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன்னுடைய நல்ல காலம் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களை பற்றியெல்லாம் உனக்கு சரியாக புரிந்து கொள்வதற்கு காலதாமதமாக ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று நீ நன்றி சொல்ல வேண்டும். இந்த அப்பன் முருகன் உனக்கான அப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாம் அடையாளம் காட்டியிருக்கின்றேன்.
அந்த துரோகியின் அடையாளம் தெரிந்த பிறகுதான் உனக்கான வளர்ச்சி அதிகமாக இருக்கப் போகிறது. இவர்களையெல்லாம் உடன் வைத்துக்கொண்டு நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் அவர்களிடத்திலிருந்தே நிறைய பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்தாய். அவர்கள் உனக்கு தானாக பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு நீ என்ன செய்கிறாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். உன்னுடைய மனதில் குழப்பத்தை கொடுத்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய காரியத்தில் நீ முழுவதுமாக ஈடுபட மாட்டாய் என்பதிலும் உனக்கு மனக்குழப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலும் தான் அவர்களின் கவனம் அதிகமாக இருந்ததே. அதோடு உனக்கு எத்தனையோ தடங்கல்களையும் உருவாக்கி கொடுத்தார்கள். நீ இதையெல்லாம் செய்தால் வெற்றி பெற மாட்டாய் என்று உன்னிடத்தில் எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். ஆனால் என் குழந்தை, நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறாய் அல்லவா? இவர்களை எல்லாம் சரியாக அடையாளம் கண்டு அவர்களிடத்தில் நீ வெளியில் வந்து விட்டாய். இவர்களின் போலியான பேச்சுகளுக்கு எல்லாம் நீ செவிசாய்க்காமல் எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய். இவர்களுடைய நடத்தைகளும் இவர்களுடைய பேச்சுக்களுக்கும் தேவையில்லாத செயல்களுக்கும் நீ ஒருபோதும் மனம் தளராதே. நீ உன்னுடைய பாதையில் சரியாகத்தான் செய்கிறாய். அவர்கள் காட்டுகின்ற பாதையெல்லாம் அவர்களுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனசாட்சிக்கு உன் பாதை சரியாக தெரிகிறதல்லவா? அதனால் உன்னுடைய பாதையில் நீ கவனமாக செல்ல வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற வெற்றி நிச்சயமாக உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய திறமைக்கும் கிடைக்கப் போகின்ற வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய குறிக்கோளானது தெளிவாக இருக்கும்பொழுது அதற்கான பயணத்தில் நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு செய்யலாம் வேண்டும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ நினைத்த விஷயங்கள் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது. இந்த வாழ்க்கையானது உனக்கு மிக அருமையாகத்தான் அமையப் போகிறது. நீ யாரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ, அதையும் என்னவெல்லாம் உன் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அத்தனையும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. இந்த வாழ்க்கையில் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தைரியத்தையும் உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன். உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாகத்தான் அமையப் போகிறது. உனக்கு இருக்கின்ற எதிரிகள் எல்லாம் உன்னை பார்த்து வாயடைத்து நிற்கத்தான் போகிறார்கள். அதற்கு பிறகு எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை தடங்கல்களை உருவாக்கினோம்? இதுவெல்லாம் இவர்களால் எப்படி முடிந்தது? எப்படி இவர்களை எல்லாம் இவன் கடந்து வந்தான்? இதுவெல்லாம் சாத்தியமா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைக்கு சென்றுவிடத்தான் போகிறாய். மற்றவர்களின் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழத்தான் போகிறாய். நீ எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்படத்தான் போகிறது. நீ வெற்றியை தொடுகின்ற தூரத்தில் வந்துவிட்டாய். இனிமேல் நீ ஒருபொழுதும் உன்னுடைய மனதை தளர விட்டு விடாதே. இன்னும் சற்று தூரம்தான் உனக்காக எல்லாமே காத்து கொண்டிருக்கிறது. அதை நீ மிகவும் எளிதாகவே தொட்டு விடுவாய். இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? நிதானம். எதை செய்தாலும் நிதானத்தோடு நம்பிக்கையோடு நீ செய்தால் உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகிறது. இனி உனக்காக எந்த பிரச்சனையும் புதிதாக வரப்போவதில்லை. அதுவெல்லாம் உன்னால் சமாளிக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளாகத்தான் வரப்போகிறது. அதையெல்லாம் உன் அப்பன் முருகன் உன்னுடன் இருந்து உனக்கு தீர்த்து வைக்கத்தான் போகிறேன். உன்னுடைய பெயரானது அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இனி மாறப்போகிறது. உன்னுடைய பெயர் உனக்கு மிகப்பெரிய அடையாளத்தையும் தர காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடத்தில் எப்போதும் அந்த தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கத்தான் செய்கிறது. என் அன்பு குழந்தையே, யாரிடத்தில் சென்று என்னுடைய ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு அதிகமான உதவிகளையும் வழங்கப் போகின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.